ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து இப்போ புதுசாக ரியல்மி தரப்புலேருந்து வெளியாக போகிற ரியல்மி 5S. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்துனா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி 5S. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட இப்போ வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோனாக தான் வெளியாக போகுது. ரியல்மி இப்போ புதுசாக வந்து நிறையவே ஃபோன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ரியல்மி 5Sல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா விலையை குறைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பார்க்குறது ரொம்ப ஸ்டடியாகவும் நல்லாவே இருக்குது. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ்னால இது கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பின்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்க்கல 8.7 mm திக்னஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனோட வெயிட்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா சுமார் 200 கிராம் வந்து இதோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான ஃபோன் கிடையாது. பட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஃபோனோட பில்டு பொறுத்துட்டு ரொம்பவே நல்லாவே இங்கே ரியல்மி தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இங்கே ரியல்மி 5Sல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.51 inch கொண்ட HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கனால டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல மேலே வாட்டர் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் நாட்சில் தான் செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தகவல் வரைக்கும் அது என்ன ப்ரொடக்ஷன், அது குறைங்கள 6 5 இல்லை 4 தெரியல. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ரெட்மி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இங்கே HD+ கொடுக்குறது வந்து ஒரு சின்ன டவுன் சைடாக தான் படுது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ வந்து ஒரு 12Kக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோன்ஸையும் யூஸ் பண்ணுற அதே ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ராசர் கிடையாது, பட் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு நல்ல ப்ராசர் தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 665. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 11 nm டெக்னாலஜியில் பில்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டே டு டே டாஸ்க், மல்டி டாஸ்கிங், கேமிங், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லையும் அதோட தனித்துவத்தை அது ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்மூத்தாகவே வந்து இது வந்து ப்ளே பண்ணக்கூடியது தான். கேம்ஸ் கூட பார்க்கல இங்கே வந்து Adreno 612 GPU கொடுத்துருக்கனால கேமிங்லேயும் எந்த வித குறையில்லைன்னு தான் சொல்லணும். ஈஸியாகவே இந்த இது மூலியமாக கேமிங்லாம் நல்லாவே நடக்குது. அது பெரிய ப்ளஸ்ஸாக தான் இங்கே படுது. கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவாக அதே Sony IMX586 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் ஆல்ரெடி இந்த கேமரா பற்றி நம்மளுக்கு தெரியும், ரொம்பவே நல்ல ஷார்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடியது தான். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஒரு 2 MP டெப்த் சென்சார், ப்ளஸ் ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக நீங்கள் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாகவே எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. இதுக்கு அடுத்தபடியாக செல்ஃபி சைடுன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு 13 MP f2.8 ஆப்பர்ச்சுனிட்டிஸில் செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த வாட்டர் அவுட் மேட்சில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கேமரா செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸிங்க்கு இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கு அடுத்தபடியாக 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஹையர் வேரியண்ட்டும் வருது. ஓவராலாக பார்க்கும்போது இங்கே வந்து இன்டர்னல்ஸில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்குது. ஸோ இதன் மூலிமா நீங்கள் ஒரு SD கார்டும் போட்டுக்க முடியும், ப்ளஸ் வந்து 2 SIM கார்டும் போட்டுக்க முடியும். இது ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக தான் படுது இப்போ இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 10ல் ரன் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மோரல்லஸ் 9ல் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா கலர் OS அப்படிங்கிற கஸ்டம் UIயில் தான் வந்து ரன் ஆகும். கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது HD+ டிஸ்பிளே இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த ஃபோன் வந்து ஈஸியாக 2 நாள் பேட்டரி தாங்க எதிர்பார்க்கப்படுது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே மைக்ரோ USB போட்டு கொடுத்துருக்காங்க. Type C கிடையாது, அது சின்ன டவுன் சைடாகப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே கொடுக்கல. அதுவும் ஒரு சின்ன டவுன் சைடாக தருது. ஏன்னா 5000 mAh ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி சைட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வந்து நல்லாவே பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஒரு நாள் இல்லாட்டி 2 நாட்களுக்கு தாக்க முடியாத வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் வந்து இப்போ எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வெளியே தகவல் வரல. ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு 11,000 இல்லை 10,500 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும். ஏன்னா விவோ தரப்புலையும் நல்ல ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ லான்ச் ஆக போகிற விவோ U20 கூட ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசர் கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஈக்குவல் காம்படிஷன் ஓடிட்டு இருக்கு தான் சொல்லும். இந்த ஃபோன் வந்து அதை விட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது இந்த ரியல்மி தரப்புலேருந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டை ஆக்குபை பண்ணுறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 12,000க்குள்ளே இந்த ஃபோனை வந்து பேஸ் வேரியண்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme 5Sஓட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த Realme 5S இப்போ வரப்போ ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர்த்தா இல்லையா, இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸ் இன்னும் நல்லா கொடுத்துருக்காமா இல்லை எதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு PKD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.